ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சிலிண்டர் இஷ்யூ, இண்டக்ஷனாக வாங்கி ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டாக் அவுட் ஆகிற அளவுக்கு எல்லார் வீட்லேயும் இண்டக்ஷன் வாங்கி வச்சுட்டே இருக்காங்க. இண்டக்ஷன் வாங்கி வச்சா மட்டும் போதுமா, அதில் சமைக்கிறதுக்கான பர்ஃபெக்டான பாத்திரமும் வேணும்ல. ஸோ அதுக்காகவே தான் உங்களுக்காக இண்டஸ் வேலிலேருந்து இப்போது சூப்பரான 3 பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இண்டஸ் வேலியில் நியூ அரைவலில் வந்திருக்க ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தட்கா பேன் ட்ரை ஸ்டீலில் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நான் ட்ரை ப்ளை அண்ட் அயன்லேயுமே வச்சுருக்கேன். பட் இந்த ட்ரை ஸ்டீல் பார்த்ததுமே ரொம்ப அழகாக இருந்ததா சட்டுன்னு வாங்கி வச்சுட்டேன். ஸோ இது வந்து எக்ஸ்கிராம்பிள் பண்ணுறதுக்கு, தாளிப்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நியூ லான்ச்சில் வந்திருக்க இந்த க்யூட்டான ஒரு அழகான ஒரு உருளி ஷேப்பில் உள்ள ஒரு பிரியாணி பாட். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 லிட்டர் அண்ட் 4.6 லிட்டரில் இருக்குது. ப்ரீமியம் குவாலிட்டி 3 லேயர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இண்டஸ் வேலட் குக்வேர்ஸ் எல்லாமே டாக்ஸின் ஃப்ரீ குக்வேர்ஸ் தான். அண்ட் இது ஒரு ஷேப் தான் அங்கே எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருந்தது. அண்ட் ரிவிட்டட் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணாலும் இது அப்படியே ஸ்டே இருக்கும். நல்ல வைடான சர்ஃபேஸ் கொடுத்துருக்கறனால நமக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாங்கினாங்க. இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற ஒரு யோசனையிலே வாங்காமல் விட்டுட்டேன். இது இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன்னு வாங்கினதுக்கப்புறம் யோசித்தேன். 6 லிட்டரில் டர்போ குக் ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டால் சைஸில் பிரியாணி பாட். அண்ட் இதில் வந்து நமக்கு நல்ல டஃப்பான கிளாஸ் லீட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர் ட்ரை ப்ளை மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கனால இண்டக்ஷனில் நீங்கள் கண்ணை மூடிட்டு வச்சு சமைக்கலாம். இன்றைக்கி நம்மளோட சமையல் எல்லாமே பால்கனியில் இண்டக்ஷனில் வச்சு தான் ரிலாக்ஸ்டாக குக் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இண்டக்ஷன் சேஃப் குக்கரா அப்படின்றது உங்களுக்கு 100% கிளியர் ஆயிடும். எந்த டவுட்மே இருக்காது. நீங்கள் டேரெக்டாக இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் இண்டஸ் வேலோட வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருக்க மீனா 412 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதையும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஹைட்டாகவே இருக்கிறதுனால நமக்கு அதிகமான குவான்டிட்டி இதில் நம்ம வந்து குக் பண்ண முடியும். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரை ப்ளை தான். அண்ட் நமக்கு அடிப்பிடிக்காது, ஹீட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அண்ட் இதுலேயுமே நமக்கு ஸ்டேடியான ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வச்சு குக் பண்ணாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். இன்றைக்கி இந்த பிரியாணி பாட் யூஸ் பண்ணி ஒயிட் சிக்கன் பிரியாணி அண்ட் அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி, அதுவும் பால்கனியில் ரிலாக்ஸாக காற்று வாங்கிட்டு சமைக்க போகிறோம். ரெடியா? பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம். பாஸ்மதி அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து க்யூப்பாக வந்து கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி அதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பல்லு வெள்ளை பூண்டு, அப்புறமா நான் வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நமக்கு காரத்துக்கு பிரியாணி ஃபுல்லாகவே இந்த பச்சை மிளகாய் தான். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நட்சத்திரப்பூ, 2 ஏலக்காய், இது எல்லாமே வந்து நமக்கு நல்லா பியூரியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு துண்டு பட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இண்டக்ஷனில் பிரியாணியா? இண்டக்ஷனில் நார்மலாக நம்ம ஒரு பால் காய வச்சாலே பாத்திரம் ஃபுல்லாக புகஞ்சு வருமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் இண்டஸ் வேலோட ட்ரை ப்ளை குக்வேர்ஸ் அண்ட் கேஸ்டைன் குக்வேர்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக இண்டக்ஷனில் வச்சு பிகினராக இருந்தாலும் சரி, பேச்சுலராக இருந்தாலும் சரி ஈஸியாக குக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து நம்ம பிரியாணிக்குள்ளே ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதை பட்டை, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், அது எல்லாமே பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு அதுவும் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சில பேர் வந்து நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிற வரைக்குமே வதக்குவாங்க. பட் இதுக்கு வந்து அந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனது அப்படின்னா அந்த பிரியாணியோட கலர் வந்து மாறிடும். ஸோ அதுக்காக கண்ணாடி பதம் வந்ததுமே நான் வந்து நல்லா வதக்கிட்டு அந்த பியூரி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி, 1 கப் அளவுக்கு புதினா, அது கூடவே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். மார்னிங் பசங்களுக்கு கூட இதில் வந்து நீங்கள் க்ரீன் பீஸ் அதெல்லாமே கூட சேர்த்து புலாவ் மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். தம் போடுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் தம் போடுறதுக்கு பெரிய ப்ராசஸ்லாம் பண்ணலை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு சாதம் வந்து ஒயிட்டாக தான் வரும். ஆப்வியஸ்லி சிக்கனும் ஒயிட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் அதோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். அது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கி சிக்கன் ஒரு 1/2 பாயில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்க அரிசி அது கூடவே சேர்த்துடலாம். தம் போடுறதுக்கு கிளாஸ் லீடு தான். நிறைய பேருக்கு அந்த கிளாஸ் லீட் வந்து பிரேக்கேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி கிடையாது. நல்ல டஃபண்டான கிளாஸ் லீடு தான். ஸோ அதனால் உங்களுக்கு பிரேக்கேஜஸ் இருக்காது. நீங்கள் தாராளமாக டேரெக்டாக கிளாஸ் லீட் யூஸ் பண்ணியே தம் போட்டுக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் குக் பண்ணிக்கலாம். நான் பிரியாணியில் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இல்லைங்க. ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். 2 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 3 டம்ளர், அதாவது 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு வச்சு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் குக்கரில் வைக்கும்போது நிறைய பேர் வந்து கரெக்டாக வெந்துடும். பாத்திரத்தில் வைக்கும்போது அது எப்படி அரிசி வேகும் அப்படின்லாம் நினைப்பீங்க. அதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே சேர்க்கல.
3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இப்போ இந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்கிட்டா தான். இது கூட ஒரு ½ லெமன் அதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக. குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பெருசாக ரொம்ப ஸ்பைசஸ் இருக்காது, காரமும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் இண்டக்ஷனில் குக் பண்ணும்போது 300 லெவலில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக சாதம் பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். அந்த 10 மினிட்ஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறமே உடனே கலரிடாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து பர்ஃபெக்டாக வந்து சாதம் வந்துடும். நான் எதுலேயுமே மாற்றலை, ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டக்ஷனில் மட்டும்தான் குக் பண்ணியிருக்கேன். சாதம் கொஞ்சம் கூட உடையலை, அதே மாதிரி ஒரு துளி கூட அடி பிடிக்கலை அந்தளவுக்கு. ஏன்னா பாத்திரம் நல்லா திக்காக நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால நமக்கு அடி பிடிக்காது. அதுக்கு சைட் டிஷ்ஷாக நெக்ஸ்ட் ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாமா? க்யூட்டான இந்த உருளி பாட்டை எடுத்து வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் பச்சை மல்லியாக சேர்த்துக்கலாம், அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து குட்டி குட்டி மிளகாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடவே சேர்த்து எடுத்திருக்கேன். ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ½ டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இதில் கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த சிக்கன் கிரேவி என்னோட ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபேவரட். கண்டிப்பாக ஒரு டைம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணுறதுனால நீங்கள் குட்டி குட்டி க்யூபாக அது வதங்குற வரைக்கும் இருந்தால் போதும். அந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் வெள்ளைப்பூண்டு இது சேர்த்து கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நமக்கு ஸ்பைசஸ் உங்களுக்கு வேணும்னா பட்டை அதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி ஓவர் ஸ்பைசஸ் வேண்டாம் அப்படின்றனால சோம்பு, ஏலக்காய் இது 2 மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். வெங்காயம் கட் பண்ண டைம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரே ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இதுவுமே நான் இண்டக்ஷனில் தான் இந்த சிக்கன் கிரேவியுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கேன். இதுக்குமே ஒரு 500 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். இதில் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா ½ பாயில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இப்போ சமைச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இண்டக்ஷனில் வந்து பிரியாணிக்கு தம் போடுறதுக்கு மட்டும்தான் 300 லெவலுக்கு மாற்றினேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1000 தான் வச்சுருந்தேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் மோடில் 1000 வச்சு நீங்கள் குக் பண்ணலாம், கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. ஸோ சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட் அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்க்கும் போதே அதோட வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது நிச்சயமாக சூப்பராக இருக்கும். இது நல்லா அந்த மசாலா வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். அப்படியே அந்த மசாலா சேர்த்து உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னாலே சிக்கன் பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இல்லை இதை இன்னும் நல்லா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் அதில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு நல்லா கிரேவி குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட எக்ஸஸாக சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வரமிளகா வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காரம் இருக்கும். இந்த உருளி பவுடரில் நீங்கள் கிரேவிஸ் புலாவ் கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஹைதராபாத் பிரியாணி எல்லாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா வைடர் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நமக்கு சாதம் கூட கொஞ்சம் கூட உடையாமல் பர்ஃபெக்டாக குக் ஆகும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிரேவி இந்த மாதிரி தான் ரெடியாக இருக்கும். பார்த்ததுமே சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் என்ன, இப்போதைக்கு போர் முடியாது, நமக்கு இந்த சிலிண்டர் இஷ்யூ எப்போ தீரும்னு தெரியாது. இண்டக்ஷன் வாங்கிட்டீங்கன்னா மறக்காமல் இந்த ப்ராடக்ட்டையும் வாங்கி வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியலோட வெப்சைட்டில் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருக்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 12% ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன்ப்பா.